கடந்த 100 வருஷங்கள்ல இல்லாத அளவு வறட்சியால ஒகேனக்கல் வனப்பகுதிகள் இந்த வருஷம் கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால வனவிலங்குகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இந்த தொகுப்புல பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தின் மேற்கு திசையில் பறந்து விரிந்து அமைந்துள்ள ஒகேனக்கல் வனப்பகுதியில் யானைகள், மான்கள், காட்டெருமைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. சுட்டெரிக்கும் வெயிலால் வனப்பகுதியில் உள்ள குளம், குட்டைகள், ஆறுகள் மற்றும் ஓடைகள் வறண்டு விட்டன. இதனால் வனவிலங்குகள் நீர்நிலைகளை நோக்கி இடம்பெயர தொடங்கியுள்ளன. வறட்சியின் காரணமாக புல்வெளிகளும் கருகுவதால் வனவிலங்குகளுக்கு போதுமான உணவின்றி அவை இறப்பது தொடர்கதையாகி வருகிறது. 3 மாதமாகவே பார்த்தீங்கன்னா யானைகள் உணவின்றி இருப்பதனால் தே வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை உணவாக சாப்பிட்றதுனால நோய்வாய்ப்படுகிறது. அது ஒரு நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை செய்தாலும் பலனின்றி கடந்த மாதமாக ஒரு 3 யானைகள் இறந்து இருக்கிறது. ஒகேனக்கல் வனப்பகுதியில் அதிக அளவில் யானை கூட்டங்கள் உணவு மற்றும் குடிநீர் தேடி அலைந்து வருகின்றன. இதனால் யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரும்பு போட்டிருக்கிறேன். அது ஆன நைட்டு நிறைய சேதாரம் படிச்சுட்டு போயிடுச்சு. எல்லாம் மெரிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு. 4 யானை வந்துச்சு. நாங்கள் பட்டா இது வேடி இது பேட்டர் வெளிச்சம் டார்ச் போட்டு இது பண்ண தான் போயிடுச்சு. 1 மணிக்கு வந்துச்சுங்க. திருப்பி ரிட்டன் போக 4:30 டைம் மேலே போச்சுங்க. வெளிச்சம் தான் வெளியே காட்டுக்கு போகுது. வெளிச்சம் இருட்டு வரைக்கும் இங்கே தான் இருக்குதுங்க. காட்டுக்கு போகிறதில்ல. முடக்கனா கூட காட்டுக்கு போகிறதில்ல. பட்டாசு வச்சுங்க. பட்டாசு வச்சு முடிக்க பேட்டர் போட்டு கட் பண்ணால் தான் ஏறி போகுது. அது 4:30 மணிக்கு மேலே பொழுது வெடி தான் ஏறி போகுது. அது வரைக்கும் போகிறதில்லைங்க. என்ன முடக்கனாலையும். வனத்துறை சார்பில் சின்னாற்றுப்படுகை பகுதிகளில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டு சூரிய ஒளி மின்சக்தி மூலம் தண்ணீர் நிரப்பப்படுகிறது. இந்த தண்ணீரும் போதுமானதாக இல்லாததால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு யானைகள் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. பாதிப்பிற்குள்ளாகும் யானைகளை காப்பாற்ற வனத்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் போதிய பலன் கிடைக்கவில்லை. நோய்வாய்ப்படும் யானைகளை வனத்துறை மருத்துவர்கள் எவ்வளவு போராடியும் காப்பாற்றவே முடிவதில்லை. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் காட்டுப்பகுதிக்குள்ளே போக வேண்டாம். அப்புறம் வீட்டுக்கு வெளியில் பெரும்பாலும் வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய வெளியில் தூங்காதீங்க. வீட்டுக்குள்ளே தூங்குங்க. வெளியில் ஒரு லைட்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா யானைகள் வந்தால் கூட அது அமைதியாக திரும்பி போயிடும். அப்புறம் ஊருக்குள்ளே ஏதாவது வர்றதுக்கான அறிகுறி இருந்தால் கூட வனத்துறைக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வனத்துறையிலேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு உடனே போயிடுவாங்க. போயிட்டு அந்த யானையை விரட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அப்புறம் அந்த ஒகேனக்கல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் இப்போ வழித்தடத்துலேயே இருக்குது. டூரிஸ்ட் வர்றவங்க இறங்கி அங்கெல்லாம் பார்க்கறது அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வனப்பகுதிகளில் நிலவும் கடும் வெயிலால் அடிக்கடி காட்டுத்தீயும் ஏற்படுகிறது. தீயால் காடுகள் அழிவது மட்டுமல்லாமல் வனவிலங்குகள் இறப்பதும் இடம்பெயர்வதும் அதிகமாகிறது. கோடையை சமாளிக்க அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காவிட்டால் மனிதர்கள் விலங்குகளிடையே மோதல்களும் அதிகரிக்கும் என்பதே யதார்த்தம். தருமபுரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியை அடுத்து ஒகேனக்கல் வனப்பகுதியில் யானைகளின் இறப்பு தொடர்கதையாக உள்ளது. மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் யானைகளை காப்பாற்ற முடிவதில்லை. இதை தடுக்க அரசு முன்வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு, தருமபுரியிலிருந்து சுகுமார்.